அல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரஜபுடைய மாதம் என்று ஆரம்பித்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான. யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய். ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடு அப்படின்னு ரஜபுடைய மாதத்துல இருந்தே துஆ செய்ய சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரஜபுடைய பிறைய பார்த்ததுல இருந்து இந்த துஆவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா ரஜபுடைய மாதத்திலேயும் நமக்கு பரக்கத்து செய்வான், ஷாபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்து செய்வான். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு என்னன்னா, எப்போ ரஜபுடைய பிறையை பார்க்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அப்ப நபி சொன்ன வார்த்தை ரஜபுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்து செய்வாயாக. அப்ப பரக்கத்துனா என்ன, என்னென்ன காரியங்கள்ல நமக்கு பரக்கத்து கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தை பெற்று தரும் 10 அமல்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு 10 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். பரக்கத்தை பெற்று தரும் 10 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதல்ல நமக்கு மெயின் செட்ல பரக்கத்துனா என்ன? ஒரு 100 ரூபாய் கிடைச்சிச்சு, அதை பெருசா பேச மாட்டார். அட 100 ரூபாங்க, இது என்னங்க பிச்சை காசு, 100 ரூபாயில என்னங்க வந்துட போகுது, 2 டீ 2 வடை தின்னா 100 ரூபாய் ஆயிடுது. இதே 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், சந்தோஷப்படுறேன், பரவாயில்ல, நல்லா பரக்கத்து செஞ்சுட்டாங்க, நல்லா எனக்கு பரக்கத்து செஞ்சுட்டாங்க, 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்முடைய மெயின் செட்ல என்ன இருக்குதுன்னா, கொஞ்சம் பொருளை பத்தி அத பரக்கத்து நினைக்க மாட்டேங்கிறோம். நிறைய பொருள் வரணும், நிறைய பொருளாதாரம் சேரணும், பெரிய பணத்தை தான் பரக்கத்தை வச்சிருக்கிறோம். ஆனா பரக்கத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவங்க என்ன கொடுக்கிறாங்கன்னா, பரக்கத்தினாலே குறைவான பொருள், நிறைவான தேவைகள் பூர்த்தி அடைகிறது. கொஞ்சமா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணி மீதி 600 ரூபாய் கையில் இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு தாங்க பரக்கத்து. இன்னைக்கு நிறைய பேரு தொடர்ச்சியா இந்த ஒரு 6 மாதம்